பிரிட்ஜில் இருந்து அப்படியே ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்களா? விஷயம் தெரிந்தால் ஐஸ் வாட்டரையே மறந்துடுவீங்க. வெயிலில் வெளியே சென்று வந்து உடம்பு முழுக்க சூடு ஏறி வியர்வை பொங்கும் நேரத்தில் பிரிட்ஜை திறந்து சில்லென்று ஐஸ் வாட்டர் குடிப்பது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த ஒரு நிமிஷ குளிர்ச்சி ரொம்ப சந்தோஷம் தரும். ஆனால் அந்த உடனடி ரிலீஃப் பின்னால் உடம்புக்கு சில மறைமுக பாதிப்புகள் இருக்கலாம் என்பதை கவனிக்கணும். முதலில் உடல் வெப்பநிலை மாற்றம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். வெயிலில் இருந்த உடம்பு உள்ளே அதிக வெப்பத்துடன் இருக்கும். அந்த நேரத்தில் திடீரென்று ஐஸ் மாதிரி குளிர்ந்த தண்ணீர் குடித்தால் உடம்பு அதை ஏற்க ஒரு ஷாக் மாதிரி ரியாக்ட் ஆகும். இதனால் சிலருக்கு தலை சுற்றல், மயக்கம் போல உணர்வு, உடல் சோர்வு போன்றவை வரலாம். இது பெருசா தோன்றாததாலும் அடிக்கடி நடந்தால் உடம்பு தன்னுடைய இயல்பான சமநிலையை இழக்க ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான பிரச்சனை தொண்டை மற்றும் சுவாச பாதை. உடம்பு சூடாக இருக்கும் நேரத்தில் குளிர்ந்த தண்ணீர் குடிப்பதால் தொண்டையில் உள்ள ரத்த நாளங்கள் திடீரென சுருங்கும். இதனால் தொண்டை எரிச்சல், வலி, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். குறிப்பாக குளிருக்கு சென்சிட்டிவ் ஆனவர்களுக்கு இது உடனே தெரியும். மூன்றாவது, இதயம் மற்றும் ரத்த ஓட்டத்திலும் சிறிய தாக்கம் இருக்கும். உடம்பு சூடாக இருக்கும் பொழுது திடீரென்று குளிர்ச்சி வந்தால் ரத்த நாளங்கள் திடீரென சுருங்கி விரியும். இதனால் சிலருக்கு மார்பு பகுதியில் சற்று அசௌகரியம் அல்லது துடிப்பு மாறுவது போல உணர்வு வரலாம். இது சாதாரணமாக சரியாகிவிடும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், செரிமானத்தையும் இது பாதிக்கும். வயிறு சூடாக இருக்கும் நேரத்தில் ஐஸ் வாட்டர் குடித்தால் செரிமானத்திற்கு உதவும் என்சைம்கள் சற்று மந்தமாகும். இதனால் சாப்பாடு செரிக்க நேரம் எடுக்கலாம். வயிற்று உப்பசம், அடைப்பு, உணர்வு போன்றவை தோன்றலாம். தினமும் இப்படி செய்தால் செரிமான பழக்கம் இட்செல்ஃப் பாதிக்கப்படும். மேலும் வியர்வை அதிகமாக வெளியேறிய பிறகு உடம்பு ரீஹைட்ரேஷன் தேவைப்படும் நேரம். அந்த நேரத்தில் மிகவும் குளிர்ந்த தண்ணீர் குடிப்பதால் உடம்பு அதை மெதுவாக உறிஞ்சும். அதனால் தாகம் முழுமையாக அடங்காமல் இருக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? வெயிலில் இருந்து வீட்டுக்கு வந்தவுடனே உட்கார்ந்து 5 முதல் 15 நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். முகம், கைகள், கால்களை சாதாரண தண்ணீரால் கழுவி உடம்பின் சூட்டை குறைக்கலாம். அதன் பிறகு சாதாரண தண்ணீர் அல்லது லேசாக குளிர்ந்த தண்ணீர் குடிப்பது மிகவும் பாதுகாப்பானது. இப்படி குடித்தால் உடம்பு நிதானமாக குளிர்ச்சி அடையும். முடிவாக சொன்னால் ஐஸ் வாட்டர் இட்செல்ஃப் கெட்டது இல்லை. ஆனால் வெயிலில் இருந்து வந்தவுடனே குடிப்பதுதான் பிரச்சனை. கொஞ்சம் நேரம் காத்திருந்து குடித்தால் எந்த சிக்கலும் இல்லாமல் உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். சிறிய பழக்க மாற்றம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும்.